அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க. ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. யாராவது எழுச்சி தமிழரை பேசினா புரட்டி போட்டு அடிக்கிறது. இது விசிக தொண்டர்களுடைய மனநிலை. அவரு சொல்ற அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் கஸ்தூரங்கன் வீட்டுல இருக்கிற ஆதவர்ஜுன் வீடு தரமட்டமா இருக்கு. மிரட்டுறீங்களா? ஆதவர்ஜுனா மிரட்டுறங்க, பகிரங்கமா மிரட்டுறேன். மோதி பாப்போன்னு சொல்றேன். வா மோதி பாப்போம். சோறு கூட திங்காம தூங்காம கிடக்கிற அந்த தலைவனை எவனாவது கொச்சப்படுத்தும் போது செருப்ப கழட்டி அடிக்கலான்னு தோணுமா தோணாதா? உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. நீ பாக்குற இல்ல உங்க மாமனாருக்கு அதுதான் அடியாள் வேலை. அப்படியா? ஆமா, பேர் என்ன? நானா சொன்னேன். சார்லஸ் சொல்றாங்க 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ். துப்பாக்கி, கத்தி, தெரி, மெர்சல், வாரிசு, லியோ, கோட், மாஸ்டர், சர்க்கார் அத்தனை படங்களுக்கும் பாஜக பைனான்ஸ். உண்மையா பொய்யா? ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். யார் பேசுறது ஊழல் ஒழிப்பு? இப்ப இந்த கேவிஎன் புரொடக்ஷன் ஜனநாயகன் அவன் என்ன வியாபாரம் பண்றான்? பெப்பர் சால்ட் வியாபாரம் பண்றான் பெங்களூர்ல. அவனுக்கு எப்படி 500 கோடி வந்துச்சு? 2011 இருந்து பாஜக சம்பாதித்த ஊழல் பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்பட்டவன் இந்த விஜய். 2011 ஏப்ரல் 5 லோக்பால் மசோதாக்காக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா? ராம்லீலா மைதானத்துல. அன்னைக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்த, அதாவது மக்கள் இயக்கமா நடத்திருந்த விஜய் போய் சந்திச்சாரா இல்லையா? விஜய் சந்தித்த மறுநாள் பாஜகவின் தூதுவர்கள் விஜய சந்திக்கலன்னு சொல்ல. ஜனநாயகம் தானே கடைசி படம். அறிவிச்சிட்டீங்கல்ல, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, எதுக்கு மறுபடியும் 3 கதை கட்டிங்க? அட்லி சொல்ல சொல்லுங்க, நான் கதை சொல்லலன்னு சொல்லுங்க. லோகேஷ் கனகராஜ் சொல்லலன்னு சொல்லுங்க. அருண் மாதேஸ்வரன் சொல்லிருக்கானா இல்லையா? எப்ப தெரியுமா? விழுப்புரம் மாநாட்டிற்கு பிறகு. அப்ப விழுப்புரம் மாநாடு முடிவதற்கு முன்பாகவே நீங்க அரசியல் ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகு எதுக்கு கதை கட்டிங்க? நேரம் போலனா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவர்ஜுன் இருக்கும்போது ஈடி ரைடு போச்சு. எதுக்காக போச்சு? ஊழல் பண்ணிட்டாங்க போச்சு. ஒரு கட்சியை ஏன் இவ்வளவு சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? அதான் ஆதவர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்த முதன்மையான திட்டம் சொல்றேன். இப்ப சொல்ற முதல் முறையா கும்பகோணத்தில் ஜனவரி 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் சிபிச்சந்தர் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பலரும் பேசினாங்க. அதுல முக்கியமா விஜய் பேசியதையும் ஆதவர்ஜுனா பேசினதையும் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கணும்னு விரும்புறேன். முதல்ல ஆதவர்ஜுனா அவர் பேசின சில விஷயங்களை ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதா என்னுடைய கேள்வி. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஆதவர்ஜுனா நேற்று சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிறவங்க மொத்தமா இப்ப தாவேகாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த கட்சியில திருமாவளவனும் அவரோட ஒரு 20 பேரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவன் திமுகவின் அடியாளாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது ஒரு சொல்வடையில் ஒன்று சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகளில் சில முரண்பாடுகளை கொண்டு எத்தனையோ பேர்னா சில பேர் வெளியே போயிருக்காங்க. நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள்லாம் வெளியே போயிருக்காங்க. செல்வ பெருந்தகைலாம் வெளியே போயிருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் சிறுத்தைகள் பாசறைக்கு வந்துட்டீங்கன்னா அந்த கொள்கையில உறுதியாக இருப்பான். தனிப்பட்ட முரண்பாடுகளோட வெளியே போயிருக்கலாம், ஆனால் அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அம்பேத்கர் ஏற்ற கொள்கையோ பெரியார் ஏற்ற கொள்கையில அவங்க ஒரு காலத்திலேயே முரண்பட மாட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எழுச்சி தமிழரோடு பழகி ஏறக்குறைய ஒரு 6-7 மாசம் பழகினதுக்கு பிறகு இப்படி ஒரு கேடுகட்ட முட்டாள இந்த கட்சி சந்திச்சிருக்கே அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஐயப்பாடு. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எங்க தலைவர் அதை நான் 1990 தலைவரை நான் துணை முதலமைச்சர் ஆக்க போறேன் இப்படி எல்லாம் சொன்னாரு. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத முதல்ல சொன்னது திருமாவளவன் தான். ஆதவர்ஜுன் கிடையாது. ஆதவர்ஜுன் அதை சொல்றதுக்கெல்லாம் அவனுக்கு அறிவு கிடையாதுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு என்னன்னு கேட்க சொல்லுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு என்ன? திருமாவளவன் சொன்னது திருப்பி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு முரண்பாடை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும். ஏன் அன்னைக்கு ஒரு தலித்த முதல்வராக்குன்னு கூப்பிட்டு ஏன் இன்னைக்கு பேசுங்களேன்? செயல்வீரர் கூட்டத்தில் பேசிருக்கலாமே. ஒரு தலித்தை முதல்வராக்கணும். எத்தனையோ தலித்து வந்திருக்காங்கன்னு சொல்லு. விடுதலை சிறுத்தைகள் பாதி பேர் வந்துட்டாங்கல்ல, அதுல ஒருத்தனை முதல்வராக்குங்க. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒன்று சொல்றேன்,
20 விழுக்கு, அதாவது 20 பேர் தான் திருமாவளவனை சுத்தி இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே. ஒரே ஒருத்தனை மட்டும் காமிங்க, ஒரே ஒரு சிறுத்தைய. அவன் சிறுத்தையா இருந்தால் அவன் மாற்றுமா போக வாய்ப்பே இல்லைங்க. 100 விழுக்காடு கிடையாது. வைத்தியலிங்கம் திமுகல சேர்ந்தாரு. இன்னைக்கு ஒரு 10,000 பேர் திமுகல ஐக்கியமாறாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து போனாரு தாவேகாவுக்கு. அவர் ஒருத்தர் தான் போனாரு, வேற யாரும் போன மாதிரி. ஆதவ அர்ஜுனா ஏன் போனார் அது முக்கியங்க. ஆதவ அர்ஜுனா இங்கிருந்து விலகிறதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் என்னவாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல இன்னும் உறுப்பினர் அட்டை கிடையாது. எல்லா கட்சியிலும் உறுப்பினர் அட்டை இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உறுப்பினர் அட்டை கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் தலைவருக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது மனதளவான நெருக்கம். தலைவர் தொண்டங்கிற நெருக்கம் எங்களுக்குள்ள கூடியது. அண்ணன் தம்பி உறவு, அது தாய்மாம உறவு, அப்படி இருக்கும். அப்ப இவரு தான் வந்து நாங்க உறுப்பினர் அட்டை கொடுக்க போறோம்னு சொன்னோன்னே, சரி நமக்குன்னு ஒரு அட்டையை நம்ம வச்சுட்டு சுத்தலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டோம். ஆனால் அதற்கு பின்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய டேட்டாவை கலெக்ஷன் பண்றதுதான் இவனுடைய மோட்டிவா இருந்திருக்கு. எத்தனை சிறுத்தைகள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்றதுதான் இவனுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுடைய மோட்டிவா இருந்திருக்கு. அது தெரிஞ்சிட்டு ஒரு ஆரம்பத்துல வேகமா உறுப்பினர் அட்டைக்கு பதிவு பண்ணவங்க அப்படி நிறுத்திட்டோம். நான்லாம் பதிவே பண்ணல, ஏன்னா ஒரு உள்நோக்கு அவங்ககிட்ட இருக்கு. இப்ப நான் என்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைச்சிருக்கேன்னா, நான் சின்ன வயசுல பட்ட வேதனைகள், வழிகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், இது வந்து எனக்கான விடுதலையை தேடி தர்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும், இயக்க வேணும், ஒரு தலைவன் வேணும், அதுக்கு ஒரு சித்தாந்தம் வேணும், அதுக்கு ஒரு கோட்பாடு வேணும்னு சொல்லிட்டு நான் போய் விடுதலை சிறுத்தைகள் என்னை இணைச்சுக்கிறேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி பெரும் பணம் வைத்திருக்கிற ஒரு முதலாளி வருகிறான் என்றால் அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? நீ எந்த சாதி ரீதியிலான அடக்குமுறையை சந்திச்சிருக்க, எந்த ஒடுக்குமுறையை உன் வாழ்க்கையில சந்திச்சிருக்க? எதுவுமே இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் கடைசி மட்ட தொண்டன் வரைக்கும் ஏதோ ஒரு ரீதியில அடக்குமுறையை சந்திச்சிருப்பான், ஒடுக்குமுறையில அடிபட்டு இருப்பான். அவன் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவான். உனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏன் சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரும். எங்களுடைய வேளச்சேரி தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேளச்சேரி தீர்மானத்துல மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்தால் அவர்களையும் இணைத்து அவர்களுக்கான பதவியையோ அவர்களுக்கான பெருமையையோ நாம் சேர்க்க வேண்டியது கடமை அப்படிங்கிறது வேளச்சேரி தீர்மானம். அந்த வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஆதவ அர்ஜுன் சேர்த்துக் கொள்ளப்பட்டாரே தவிர அவருக்கு இருக்கும் அம்பேத்கர் அறிவோ அவருக்கு இருக்கிற பெரியார் அறிவோ எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க படிக்காத விட அம்பேத்கரை நீங்க படிச்சிட்டீங்களா? பெரியார நீங்க படிச்சிட்டீங்களா? கார்ல் மார்க்ஸ் பத்தி பேசுனீங்களா? இன்னைக்கு நான் சவாலா கேட்கிறேங்க, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கடைசி தொண்டனை நான் வர வைக்கிறேன், ஆதவ அர்ஜுனை வர வைக்க, அம்பேத்கரை பத்தி பேசுவோம். நான்லாம் தேவையில்லை, நான்லாம் அதுல பேராசிரியர். இல்ல 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்ன இப்படி பேசுறாரு? என்னைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேங்க, திருமாவளவனை தனியா ஒரு இடத்துல நீங்க சந்திச்சேன்னு ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. பாத்ரூமை தவிர, பாத்ரூமை தவிர வெளியே எப்படா வெளியே வருவான்னு 500 பேர் நிப்பான். அவரு சாப்பிடும் போது 1000 பேர் நிப்பான். சட்டை மாத்தும் போது பேர் 500 நிப்பான். கார்ல ஏறும்போது 1000 பேர் நிப்பான். நள்ளிரவு 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு அப்படி தூங்கி விழுவாரு, தட்டி விட்டு கோரிக்கை சொல்லிட்டு இருப்பான். அந்த மனுஷனை போய் 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னா உலகம் நம்பாதுங்க, உலகமே நம்பாது. உடல் ஒத்துழைக்கல அப்படின்னு அதையே விசிக தலைவர் வந்து வீடியோவா பதிவு செஞ்சு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்லாம் கேட்ட. அதாவது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. 20 பேர் தான் 20. அதாவதுங்க இப்ப விஜய் போறாருங்க, மக்களை சந்திக்க போறாரு. எப்படி போறாரு? கேரவன், சொகுசு, பெட்டு, பவுன்சர். என்னைக்கு திருமாவளவன் கூட பவுன்சரை பார்த்திருக்கீங்க? என்னைக்கு பார்த்திருக்கீங்க? அவர் மக்களுக்கான தலைவர், மக்கள் தான் அவருக்கு எப்பவுமே மக்கள். இன்னும் சொல்ல போனா அந்த சுத்தி மக்கள் இல்லைன்னா அவர் தன்னை தனிமையா ஃபீல் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மக்கள் 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 மக்களோடவே பழகி இன்னைக்கும் ஒரு நாளைக்குங்க 5000 பேர்ல இருந்து 6000 பேர் வரான். 24 மணி நேரத்துல ஒரு மனிதன் 5000 பேரை சந்திக்கிறோம். முடியுமா? உலகத்துல எவனாவதுனால முடியுமா? முடியாது. அந்த உழைப்பையெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், அந்த நேர்மையை நாங்க பார்த்திருக்கோம். சோறு கூட திங்காம தூங்காம கிடக்கிற அந்த தலைவனை எவனாவது கொச்சப்படுத்தும் போது செருப்ப கழட்டி அடிக்கலான்னு தோணுமா? தோணாதா? திமுகவின் அடியாள்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுனா. யாரு? திருமாவளவன். நாங்க என்னைக்கு அடியாள் வேலை பார்த்திருக்கோம்? உன்ன மாதிரி அடியாள் வேலை பார்த்தோமா? அடியாள் வேலை நாங்க பார்க்கவே இல்லை. எங்களுக்கான தகுதியை, எங்களுக்கான பெருமையை திமுக இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு அமைச்சர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? தூரமா நின்ன திருமாவளவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு. இன்றைக்கும்
இன்னைக்கு அதாவது திமுக பேசாத அரசியல் இல்ல, திமுக பேசாத அரசியல் அவங்க தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அல்லது திமுகவில் இருக்கிற இப்ப வளர்ந்து வர இளம் தலைவர்கள், உதயநிதி போன்றவர்கள், உதயநிதி சனாதனத்தை எப்ப பேசினார்? இதுக்கு முன்னாடி பேசிருக்காரா? சொல்லுங்க, என்னைக்கு சனாதனத்தை பத்தி உதயநிதி பேசிருக்காரு? அந்த சொல்லாடல உதயநிதியோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ என்னைக்கு பயன்படுத்தினாங்க? திருமாவளவன் சனாதனத்தை சொன்னதுக்கு பிறகுதாங்க அந்த சனாதன எதிர்ப்பு குரலே திமுகவுக்குள்ள ஒலிக்குது. அப்படி பார்த்தால் எங்கள் கருத்தியலுக்கும் முதன்மையான ஒரு பொசிஷனை வந்து திமுக கொடுக்குது, எங்களுடைய ஆளுமைக்கும் கொடுக்குது. இது பேர் அடியால் வேலை இல்லை. அடியால் வேலைங்கிறது வேற. நீ பாக்குற இல்ல உங்க மாமனாருக்கு, அதுதான் அடியால் வேலை. அப்படியா? ஆமா. வேற என்ன? வேற என்னங்க தகுதி இருக்கு? வேற என்ன தகுதி இருக்கு? மார்ட்டின் குடும்பத்துல நீ பொண்ணு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பணக்காரன் வீட்டுல பொண்ணு எடுப்பாங்க, அப்படித்தானே எடுப்பாங்க. அதான வழக்கம், அதான வழக்கம். நீ பணக்காரன் இல்ல, எந்த தகுதியும் உனக்கு இல்ல, மார்ட்டின் பொண்ணு நீ காதலிக்கிற அப்படின்னு சொன்னா அவன் எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டான்? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு ஒத்துக்கிட்டான்? என்ன இருக்குன்னு ஒத்துக்கிட்டான்? அப்ப எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தன் உன்னை மருமகனா ஏத்திருக்கனா அதுக்கு பேலதான் அடியால் வேலை. நீ இப்ப அந்த குடும்பத்தில் அடியால் வேலை தான். நானா சொன்னேன்? சார்லஸ் சொல்றாங்க, சார்லஸ் தான் சொல்றான். மூத்த மகன் சொல்றான். இவன் வந்ததுக்கு பிறகு எங்க அம்மா அப்பாவை பிரிச்சு வச்சான், இவன் வந்ததுக்கு பிறகு எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை மூட்டி வச்சான், இவன் வந்ததுக்கு பிறகு எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை மூட்டி வச்சான்னு. அப்போ குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பிரிவை உண்டாக்குறவன் ஒரு கட்சிக்குள்ளே எப்பேற்பட்ட பிரிவை உண்டாக்குறதுக்கு சதி செய்வான். அதை யோசிங்க. இதை தெரிந்துதான், இது மார்ட்டினுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு தெரியாம இருக்கலாம், திமுகவுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா எழுச்சி தமிழர் இருக்காரு, அது யானை கண்ணு, பார்த்தோன்னே தெரியும் இவன் எதுக்காக வந்தான்னு 6வது நாள்லயே முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணி வெளியே போடான்ட்டாரு. இதுதான் அவன் எதுக்காக வந்தானோ அந்த நோக்கம் அங்க நிறைவேறல. இன்னொன்னு, தூரத்திலிருந்து பார்க்கும்போது, இப்ப ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ தலைவர் வர்றாங்க, கச்ச கச்சன்னு எல்லாம் நிக்கிறாங்க, கச்ச கச்சன்னு போறாங்க, அப்படி தோணும். ஆனா ரவிக்குமாரை விட சிந்தனை செய்வதற்கு எழுத்தாளர்கள் உள்ளதற்கு தமிழ்நாட்டு ஒரு எழுத்தாளர் உண்டா? சிந்தனை செல்வன் மாதிரி பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் உண்டா? ஆளூர் ஷானவாசை விட பேசுறதுக்கு ஆள் இருக்கா? இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க எல்லாமே இமயமலையா இருக்குது. நாம ஏதோ அம்பேத்கர் 20 பேர் இருக்காங்க, அவங்கதான் வந்து விசிக தொண்டர்களுடைய மனநிலை வேற, ஆனா இவங்கதான் தொடர்ச்சியா திமுகவுக்கு ஆதரவா வந்து செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு 20 பேர்ன்றாரு. யார் அந்த விசிக தொண்டர்கள் மனநிலை வேறு? நான் அதை ஒத்துக்கிறேன். எப்படின்னா, விசிக தொண்டர்களுடைய மனநிலை யாராவது எழுச்சி தமிழரை பேசினா புரட்டி போட்டு அடிக்கிறது. இது விசிக தொண்டர்களுடைய மனநிலை. அவரு சொல்ற அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் கஸ்தூரங்கன் வீட்டுல இருக்கிற ஆதவ அர்ஜுன் வீடு தரமட்டமா இருக்கும். அவரு சொல்ற அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அந்த 20 பேர் தான் கொந்தளிக்கிற அந்த தொண்டர்களை அடக்கி வச்சிருக்காங்க. அந்த மிரட்டுறங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? என் தலைவனை, என் தாயை நீங்க திட்டுவீங்க, இன்னும் நான் கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? மிரட்டுறேன், பகிரங்கமா மிரட்டுறேன். மோதி பாப்போன்னு சொல்றேன், வா மோதி பாப்போம். பகிரங்கமா மிரட்டுறங்க. என் தலைவனை நான் தாயா ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை, கோடான கோடி தொண்டர்கள் தாயா ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை நீ அப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவ, நாங்க பார்த்துட்டு சும்மா போகணுமா? எத்தனை காலத்துக்கு அடங்கியே கிடக்கிறது? எத்தனை காலத்துக்குங்க? இப்ப நான் சொல்றேன், நான் இந்த எச்சராஜ் எல்லாம் பேசுனது நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. எத்தனையோ பேர் எழுச்சி தமிழரை பேசுறான், அவன் எல்லாம் போடான்ட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் எங்க முகாமுக்குள்ள வந்து எங்க டேட்டாவை திருடிட்டு எங்களால விலாசம் பெற்ற ஒருத்தன், அது வரைக்கும் ஆதவ அர்ஜுன் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் வந்ததுக்கு பிறகு தூக்கி துணை பொதுச் செயலாளர், இன்னைக்கு துணை பொதுச் செயலாளரா விடுதலை சிறுத்தைகள் ஆகணும்னு அது எப்பேற்பட்ட கடுமை. இப்ப சிந்தனை செல்வன் பொதுச் செயலாளருங்க, 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இந்த இன்ஜினியர் வேலையை விட்டு போட்டு வந்தார் துணை பொதுச் செயலாளரா. ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, எத்தனை பேரு அவங்க எல்லாம் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு வந்தோன்னா உயர்நிலை கூட்டத்தில் ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சு உனக்கு துணை பொதுச் செயலாளர் ஆக்கி விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் உனக்கு ஆதவ அர்ஜுனுங்கிற அடையாளமே. மார்ட்டின் மருமகன் தான் நீ. ஆதவ அர்ஜுனுங்கிற அடையாளம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்ததுங்கிறத மறந்துட்டு ஒருத்தன் பேசும்போது எதிரிய மன்னிச்சிடலாங்க, துரோகி அழிக்கப்படணும். மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் வந்து தலைவர் திருமாவளவன் மீது பெரிய மதிப்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய பள்ளி கல்லூரி காலங்கள்ல இருந்தே அவர் மீது நான் அன்பு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பேச்சை திரித்து விட்டார்கள். ஏங்க அதான் வீடியோ இருக்குங்க,
வீடியோவே இருக்கு. அது எப்படி கூகுள் திருத்திருச்சா? எலான் மாஸ்க் வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டாரா? நீ பேசுற வீடியோ இருக்கு. வீடியோ பார்த்துட்டு தாங்க நாங்க கொந்தளிக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு தானே கொந்தளிக்கிறோம். இப்ப நீ பேசுனது தவறு. 20 பேர் தான் இந்த நேரத்துல. இந்த எவ்வளவு ஒரு உள்நோக்கம் பாருங்க. தேர்தல் இந்த நேரத்துல கூட்டணி பேசுகிற நேரம். திமுகவுக்குள்ள நம்ம போய் கூட்டணி பேரங்கள் பேச வேண்டியது இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லியே. இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேர் இங்க வந்துட்டாங்க, 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்ப எங்களுடைய கூட்டணியை வந்து சிதைக்கிறதுக்கான முயற்சி இல்ல. நாளைக்கு முதல்ல இருந்தே அதை கட்டமைக்கிறானா இல்லையா? அதை கட்டமைக்கிறான். இப்ப திரும்ப கூட யாருமே இல்ல, 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நாங்க திமுக கூட கூட்டணி பேசும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆகுமா இல்லையா? அவன் பேசுறத அவங்க பொருட்படுத்துறது இல்லைங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் போயிடுச்சு. சிறுத்தைகளுடைய பலம் என்ன, தேசம் காப்ப மாநாட்டுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கறத எத்தனையோ பத்திரிகையாளர் பேசுறாங்க. திமுக கூட்டணியில் திருமாவளவன் இல்லை என்றால் அந்த கூட்டணியினுடைய நம்பகத்தன்மை இழந்துரும் பேசுறாங்களா இல்லையா? இவன் சொல்றத ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா திமுகவுல சில சலம்பல் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவரே சொல்றாரு உங்க கட்சியிலிருந்து போனவர் 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒருத்தன் பேசுவானா இல்லையா? அந்த பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற இவன் துரோகியே இல்லையா? நீங்க சொல்லுங்க. அவர் வந்து நிறைய வந்து பேசுறாரு எங்களை பத்தி. அதாவது சமீபத்துல அவர் பேசியிருந்தார், சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள், நாங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல, அடியாள் அப்படின்னு அந்த புள்ளியில தான் அடியாள்ன்றாரு. நாங்க அதனாலதான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல. சரி, சீமானும் விஜயும் RSS குழந்தைகள் தான், இதுல என்ன மாற்று கருத்து என்ன இருக்கு? அவர் உண்மையதானே சொன்னாரு. நான் சொல்றது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். தலைவரே கொஞ்சம் லேட்டா சொல்லியிருக்காரு, நான் ஃபீல் பண்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. 2011 ஏப்ரல் 5 லோக்பால் மசோதாக்காக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா ராம்லீலா மைதானத்துல? அன்னைக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்த, அதாவது மக்கள் இயக்கமா நடத்திருந்த விஜய் போய் சந்திச்சாரா இல்லையா? விஜய் சந்தித்த மறுநாள் பாஜகவின் தூதுவர்கள் விஜய சந்திக்கலன்னு சொல்லுங்க. அப்பயே விதை, அந்த விதை அன்னைக்கே போடப்பட்டது. 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ். துப்பாக்கி, கத்தி, தெரி, மெர்சல், வாரிசு, லியோ, கோட், மாஸ்டர், சர்க்கார் அத்தனை படங்களுக்கும் பாஜக பைனான்ஸ். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இப்ப இந்த KVN புரொடக்ஷன் ஜனநாயகன் அவன் என்ன வியாபாரம் பண்றான்? பெப்பர் சால்ட் வியாபாரம் பண்றான் பெங்களூர்ல. அவனுக்கு எப்படி 500 கோடி வந்துச்சு? அப்ப 2011 பிறகு பாஜகவினுடைய தூதுவர்கள் விஜய் சந்தித்தது உண்மை. அதிலிருந்து ஜனநாயகன் வரைக்கும் அவன் படங்களுக்கு ஃபண்ட் பண்ணது உண்மை. ஆதவ அர்ஜுனாவும் ஊழலை ஒழிப்போன்றாரு, விஜயும் ஊழலை ஒழிப்போம், திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல்வாத சக்தி அப்படின்னு ஊழலை மையப்படுத்தியே எல்லாரும் வந்து பேசுறாங்களே. சரி, இப்ப நீங்க உங்க கூட்டணி மதவாதம், பாசிசம் அப்படின்னு இந்த விஷயத்த முன்னிறுத்துறீங்க. விஜய் அவங்க முழுக்க முழுக்க ஊழல் ஒழிப்பு. யார் பேசுறது ஊழல் ஒழிப்பு? வரி ஏய்ப்பு பண்ணல விஜய் பேசலாமா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ அர்ஜுன் இருக்கும்போது இடி ரைடு போச்சு? எதுக்காக போச்சு? ஊழல் பண்ணிட்டாங்க போச்சு. பாண்டிச்சேரியில சாராய கடை நடத்துறான ஆனந்த் புஸ்லி, அவனை வச்சுட்டு மக்கள் நலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? சுய ஒழுக்கம் சரியில்லைன்னு அம்மையாரால் நீக்கப்பட்ட செங்கோட்டையன், அவனை பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசுவீங்களா? ஊழலை பத்தி நீங்க ஊழலை ஒழிக்கிற ஆளா நீங்க? நாங்க சொல்றேன், 2011 இருந்து பாஜக சம்பாதித்த ஊழல் பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்பட்டவன் இந்த விஜய். நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. இப்ப வழக்கே போயிட்டு இருக்கு. வழக்கு போயிட்டு இருக்குல்ல, 15 கோடி. அது ஜனநாயகனுக்கு இல்ல, அது இன்னொரு வழக்கு. 15 கோடி வருமானத்துக்கு அதிகமா அதுக்கு வந்து கணக்குல காட்டு. ஏறக்குறைய 12 16 படங்கள் பாஜக வந்து வாங்கின நிதிகளை வெள்ளையாக்குவதற்கு விஜயை பயன்படுத்தினார்கள். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். மறுப்பு சொல்ல சொல்லுங்க. இப்ப இந்த வழக்கு நடக்கிற 15 கோடி எல்லாம் சும்மா? இதெல்லாம் சும்மா. ஒரு படத்துக்கு 300 கோடி வச்சுக்கங்க, 15 படத்துக்கு என்னாச்சு? ஏன்னா 2011 பிறகு ஓடின துப்பாக்கி, கத்தி போன்ற படங்கள், முருகதாஸ் டைரக்ட் பண்ண படங்கள் மட்டும்தான் ஓடி இருக்க ஒழிய 2011 விஜயனுடைய இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது. புரியுதுங்களா? அப்ப விஜய் நேத்து கூட சொன்னாரு, நான் உச்சபட்ச கேரியருக்கு வந்தது மக்கள் என்ன நம்பினதுதான் காரணம். யாருங்க? எந்த மக்கள் நம்பினாங்க? எந்த மக்கள் நம்பினாங்க? அந்த மக்களுக்கு நீ செய்ய போறது என்ன? இப்ப நான் கேட்கறது, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால ஊழலை ஒழிப்பாரு. 1967 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அதனுடைய செயல் திட்டங்கள் சொல்லப்பட்டதா இல்லையா?
அதற்கு பிறகு அதிலிருந்து வந்த அதிமுக துவங்கப்பட்ட பிறகு அதிமுகவினுடைய செயல் திட்டங்கள் சொல்லப்பட்டதா இல்லையா? திமுகவில் இருந்து பிரிந்து போன மதிமுக உருவான போது அதனுடைய செயல் திட்டங்கள் சொல்லப்பட்டதா இல்லையா? 1990களில் பேந்தர் இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகளா மாறும்போது எங்களுடைய இலக்கு இதுதான் சொல்லப்பட்டதா இல்லையா? அப்ப எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அதற்கான செயல் திட்டங்களை மக்கள் முன் வைக்க வேண்டும். உனக்கு என்ன செயல் திட்டம் இருக்கு? என்ன செயல் திட்டம் இருக்கு? ஊழலை ஒழிப்பன் இன்னைக்கு நேத்தா பேசுறோம். 1947 வெள்ளக்காரன் எப்ப இந்தியா விட்டு போனானா அன்னையில இருந்து ஊழல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஒழிச்சிருக்கா? பாஜக கூட்டணியும் ஊழல் ஒழிப்பு, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் ஒழிப்பு அப்படின்னு அதை முன்வைக்கிறாங்க. விஜயும் ஊழல் ஒழிப்பு, குடும்ப அரசியல் அதே விஷயத்தை முன்வைக்கிறாரு. எனக்கு எந்த தேவையுமே இல்லை, நான் வந்து எதுக்காக ஊழல் செய்ய போறேன், அதனால ஊழலை ஒழிச்சே தீர்வோம் அப்படின்றாரு. இல்ல, நான் ஊழலை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேங்க. நான் ஊழல நீ வந்து ஒளி, நான் வேண்டாம்லாம் சொல்ல. ஊழல்ல சம்பாரிச்ச பணத்தை நாட்டுடைமை ஆக்கிரு. ஊழலை சம்பாரிச்சிருக்கு இல்ல இந்த 15 வருஷம் ஊழல், அதாவது ஊழலுக்கே வேறு வேறு முகங்கள் இருக்கு. கையூட்டு மட்டும்தான் ஊழலுங்கிறது இல்ல, பல வகை ஊழல் இருக்கு. அதுல ஒரு வகை ஊழல் தான் 2011 இருந்து விஜய் பண்ணது. அந்த பணத்தை அப்படியே நாட்டுடைமையாக்கிரு. ஆனா உன் கட்சி தொண்டனுக்கு எழுதி கொடுத்துறான். அவர் சொல்ற மாதிரி அவர் வந்து கேரியரோட உச்சத்துல இருந்து வரல, அது டவுன் ஆகுறதுல 2011 இறங்கு முகம். நான் தான் சொல்றேன், 2011 விஜயனுடைய இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது. என்றைக்கு தனுஷ் மாதிரி ஆட்கள் மேல வந்தாங்களோ அன்னைக்கு இவன் ஓல்டு பார்ட்டி ஆயிட்டான். புரியுதுங்களா? அந்த இறங்கு முகத்தோடு அப்பதான் இவனை வந்து அண்டர்டேக் பண்றாங்க. அண்டர்டேக் பண்ணி அவனுடைய படத்திற்கு ஃபன் பண்ணது பாஜக. இப்ப கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஃபன் பண்ணது பாஜக. ஒரு வயா மீடியா அவங்கெல்லாம், அவங்களுக்கு ஒரு லாபம், ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்னு பேரு. அது பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. ஒரு 300 கோடிக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த 300 கோடிக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன். 400 கோடி இதாகுதுன்னா உங்களுக்கு ஒரு 25,000 கோடி நீங்க வயா மீடியாவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சம்பளம். அது கம்பெனி பேனர் உங்களுது, ஃபண்ட் யாருது? அது பாஜக. அப்ப இன்றைக்கு நேத்து இவன் RSS குழந்தை அல்ல. 2011 இந்த பிரசவம் நடந்துருச்சு. இன்னைக்கு அது வந்து முதிர்ச்சியாகி நிக்கிது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், தலைவரை பொறுத்தவரை யார் மேலே அபாண்டமா போட மாட்டார். யார் மேலையும் அபாண்டமா ஒரு உண்மை, அதாவது அரசல் புரசலா இருக்கிற விஷயம் கூட அது உறுதியானால் மட்டும்தான் வார்த்தையை டெலிவர் பண்ணுவார். சீமான் இத்தனை நாள் பேசியிருக்காரு, ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் பேசினார்ல, என்னைக்காவது அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரா திருமாவளவன்? புலிகளோடு மிக நெருக்கமாயிருந்த மிக சிலரில் முதன்மையானவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். என்னைக்காவது ஆம கப்பலுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரா? அரிசி கப்பலுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரா? சொல்லலை. ஏன்னா சரி, அதை அவன் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கான். ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு, நம்ம ஏன்டா கட்டாய் போடணும்னு நினைக்கிறதா. ஆனால் எந்த கும்பல் இந்த நாட்டில் அழிக்கப்படணும்னு நினைக்கிறோமோ, எந்த பாசிசம் இந்த நாட்டில் வேறுன்ற கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அந்த பாசிசத்துக்கு துணை போகும்போது அது விஜயா இருந்தாலும் சீமானாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எதிர்ப்போம். அன்னைக்கு தானே அவர் வெளியே வர்றாரு, அன்னைக்கு தானே அவர் வெளியே சொன்னாரு. அப்ப திருமாவளவன் சொன்னால் அது நேர்மையாக, நிஜமாக, உண்மையாகத்தான். அதுதான் ஒரு பதட்டத்தை வந்து, அதுதான் பதட்டத்தை உண்டு பண்ணுது. இத்தனை பேர் சொன்னோம்ல, நம்ம எல்லாம் சொல்லும் போது சீமானுக்கு பதட்டம் ஏற்படலையே, நம்ம எல்லாம் சொல்லும் போது விஜய்க்கு பதட்டம் ஏற்படலையே. ஏன் திருமா சொல்லும் போது உங்களுக்கு பதட்டம் வருது? ஏன்னா திருமாவளவன் உண்மையை பேசுவார், அதை மக்கள் நம்புவார். இதனால உங்களுக்கு பதட்டம் வருது. ஆகவே விஜயை பொறுத்தவரை RSS பிள்ளை. இப்ப விஜய் வந்து சொல்றாரு, இப்ப அவருக்கு வந்து கடுமையான அழுத்தம் இருக்கு, நெருக்கடி இருக்குன்னு ஒரு வாதம் வந்து இருக்கு. ஆனா விஜய் சொல்றாரு, அழுத்தமா எனக்கா, என் மூஞ்சியை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. ஆனா உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் மீதுதான் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. எந்த அழுத்தமுமே இல்லைங்க. எந்த அழுத்தம் தமிழக மக்களுக்கு இந்த 5 வருஷம் இல்லை. உண்மையை சொல்ல போனா இல்லை. இப்ப இவர்கள் எல்லாம் வந்த போதுதான் பொதுக்கூட்டத்தை பார்த்தே நமக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா 40 பேர் செத்து போறான். இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியிலாவது நடந்திருக்கா? அழுத்தம்ங்கிறது அதுதான். இப்ப திமுக ஒரு கூட்டம் கூட்டுது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் 10 லட்சம் பேர் ஒரு மாநாடு, அதிமுக மாநாடு நடத்துது, ஒரு 2 பேர் செத்துருப்பானா? சாகலையே. நீ ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி 43 பேர் சாகர. நான் கேட்கிறேன் ஆதவ அர்ஜுனுக்கு, 10 லட்சம் பேர் தேசம் காப்பு மாநாட்டுல கூடினாங்கல்ல, நீ தான் மேடையில் நின்று பார்த்த. ஒருத்தன், ஒரு சிங்கிள் ஆள் அங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பானா? நீ வெறும் 60,000 பேர் கூட்டத்துல 43 பேரை கொண்டு போட்டீங்க. நீங்க எதை ஒழிக்க போறீங்க? ஒரு மனித உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு இரக்க குணம் இல்லாத அரக்கன்கள் நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்களா? அது யாரை வச்சுக்கிட்டு? பக்கத்துல வச்சுக்கிட்டு
யாரை நம்ப சொல்றீங்க? இவர்கள் போடுவது அத்தனை வேஷம். என்ன பாருங்க, என் முகத்தை பார்த்தா அப்படியா தோணுது, முகத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியுமா? நான் மக்களுக்கு தான் நான் தெரியாம கேட்கிறேன், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் வந்தவர்கள் ஏன் மதர் தெரசாவா இருக்கக்கூடாது? மதர் தெரசா மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா? ஏன் பொன்முத்துராமலிங்க தேவர் எத்தனையோ சொத்துக்களை தானமா கொடுத்தாரு, அரசியல் செஞ்சாரு. பெரியார் எத்தனையோ சொத்துக்களை தானமா கொடுத்தாரு. நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? குறைந்தபட்சம் உங்கள் கல்யாண மண்டபத்தை ஒரு எளியவனுக்கு, ஒரு ஏழைக்கு வாடகை இல்லாம உங்களால கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? அப்படி கொடுத்தது எங்க கொடுத்திருக்காங்க? ஆதாரத்தை காமிங்க. சாலிகிராமத்தில் எத்தனை கல்யாண மண்டபம், எத்தனை மால், எத்தனை ரிசார்ட்? கேரளாவில் எத்தனை ரிசார்ட்? குமரகத்தில் உங்களுக்கு ரிசார்ட் இருக்கா இல்லையா? உன்னுடைய சொத்து பட்டியல் என்ன? அரசியலுக்கு வர்றவன் முதல்ல வெளிப்படைத்தன்மை. இப்ப நான் மாறுதட்டி சொல்லுவாங்க, நல்ல கண்ணு சொல்ல முடியுது இல்ல? திருமாவளவனுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்க இருக்கு? அவங்க எல்லாம் ஊழலை ஒழிப்பேன்னு பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு இல்ல? 11 இருந்து 25 வரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் ஊழலை பண்ணிட்டு நீ ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா? அப்படி ஒத்துக்கிற மக்களா? முட்டாள்களா? இப்ப விஜய் தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளரா ஏற்கனவே பத்திரிகையாளராக அறியப்பட்ட ஃபெலிக்ஸ் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. திமுக பாசிஸ்ட் கட்சி, அவங்கள ஆதரிக்கிற விசிகாவும் பாசிஸ்ட் கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. விசிகா பாசிஸ்ட் கட்சியா? அவன் பார்வையில விசிகா பாசிஸ்ட் கட்சி. எப்படி பாசிசம்னா என்ன? முதல்ல பாசிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பாசிசத்தை பத்தி பேசணும். ஃபெலிக்ஸுக்கு பாசிசம்னா என்னன்னு தெரியும். அவர் எந்த அளவுக்கு பாசிசத்தை புரிஞ்சிருக்கிறாரு? பாசிசம்னா என்னன்னு ஹிட்லரை பத்தி ஃபெலிக்ஸ் படிச்சிருப்பாரா? முசோலினி பத்தி படிச்சிருப்பாரா? இடியமீனை பத்தி படிச்சிருப்பாரா? ஒரு பாசிசமான ஒரு தன்மை கொண்ட ஒரு கட்சி அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறத RSS பார்த்து கத்துங்க, பாஜகவை பார்த்து கத்துக்குங்க. விடுதலை சிறுத்தைகள்ல பாசிஸ்ட்னா அந்த தலைவனை நீங்க சந்திக்க முடியாது. இவர் எளிவர மக்களோட மக்களா திரியவர் எப்படி ஒரு பாசிச தலைவனா இருக்க முடியும்? திமுக எப்படி ஒரு பாசிச கட்சின்னு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இப்ப இவங்க எல்லாமே பேசுறத பாத்தீங்கன்னா மேலோட்டமா பேசுவாங்க. அம்பேத்கரை பேசுவாங்க, பெரியார பேசுவாங்க. ஒரு தம்பியை கூப்பிட்டு, நான் நகைச்சுவைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையா நடந்ததை சொல்றேன். திருப்பூர்ல நடந்ததை சொல்றேன். துண்டு போட்டு ஒரு தம்பி வர்றான், என்னடா உங்க கட்சியினுடைய வளர்ச்சி எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். டிவிக்கே தொண்டேன், என்னப்பா உங்க கட்சி எல்லாம் பரவாயில்லையா? ஒரு டீ சாப்பிட்றப்ப கேட்கிறேன். ஆமாண்ணே, சத்யராஜ் ஆதரிச்சிருக்கிறாருண்ணே. சத்யராஜா? நடிகர் சத்யராஜா அவரு தானே பெரியாரு? யாரு பெரியாரா நடிச்சிருக்கிறாரு, அதனால சத்யராஜ் ஆதரவான். மம்முட்டி ஆதரிச்சிருக்கிறாருங்கிறான், அது எப்படி? அவரு தான் அம்பேத்கரா நடிச்சவரு. இவன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க, நினைச்சு பாருங்க. அப்ப இப்படி ஒரு அரசியல் படுத்தாத விசிலடிச்சான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயகத்தோடு இயங்குகிற ஒரு கட்சியை பாசிச கட்சின்னு சொல்றது இல்லையா? இது எவ்வளவு பெரிய அபத்தம். நீ ஜனநாயகப்படுத்த வேண்டியது உன்னுடைய குஞ்சுகளை தானே, உன்னுடைய விசிலடிச்சான் குஞ்சுகளை தானே. முதல்ல அதை செய்யணும். விஜய் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில போடுறாரு. அந்த மாநாட்டுல சொல்றாரு, ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. அந்த மாநாட்டுல என்ன சொல்றாருன்னா, நம்மளோட யாராவது வருவாங்க இல்லையா கூட்டணிக்கு, அவங்களுக்கும் நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு எல்லாம் பேசினவரு நேத்து கட்சி தொண்டர்களை எழுந்து நிக்க வச்சு கண்டிப்பா வேலை செய்வீங்க தானே அப்படின்னு சத்தியம் கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இதை எப்படி, இந்த நிலைமை எப்படி ஆயிருக்கு? எனக்கு தெரிஞ்சுங்க, வாசலை திறந்து வச்சு வாங்க வாங்க வாங்கனாலும் வராத ஒரு கட்சின்னா அதுதாங்க இருக்க முடியும். இத்து போனது, செத்து போனது, ஒண்ணுமில்லாமானதெல்லாம் தான் எங்க சேர்ந்துகிட்டு இருக்கு. எந்த அதாவதுங்க, எதை வச்சு நீங்க அழைக்கிறீங்க? உங்கள் மேல என்ன நம்பகத்தன்மை மக்களுக்கு இருக்கு? நீங்க வந்தா 10 பேர் விசில் அடிக்கிறான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. ஒரு நடிகனுக்கு அந்த கூட்டம் கூடத்தான் செய்யும். ஒரு உண்மையை சொல்றேங்க, நான் ராமராஜன் சாருடைய அசோசியேட். ஓகே. கரகாட்டக்காரனுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்க குளித்தலையில ஷூட்டிங் முடிச்சுட்டு நாமக்கல் வழியா வரோம். நான் சொல்றது நிஜம், நீங்க ராமராஜன்ட்டையும் கேட்டுக்கலாம். நாமக்கல் வழியா ராமராஜன் சேலத்துக்கு போறார். இதுதான் செய்தி, போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டல. ஓகே, செய்தி. நாமக்கல்ல நள்ளிரவு 1:30 மணிக்கு 1.5 லட்சம் பேர் நின்னான். 1.5 லட்சம் பேர். ஒரு அந்த ஊருக்கு வெளியே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, இந்த மாதிரி 1 லட்சம் பேருக்கு மேல நிக்கிறானுங்க, எப்படி கிராஸ் பண்ணி போறீங்கன்னு போலீஸ்காரன் சொல்றான். முதல்ல இருப்பா, நாங்க பாத்ரூம் போறேன்ட்டு போனா, நாங்க 2 பேரும் அப்படி பாத்ரூம் போயிட்டு இருக்கிற ஒரு கிழவி தலை தெரிச்சு ஓடுது.
ராமராஜனே அந்த கிளவியை பிடிச்சி நிறுத்தி, அப்ப இல்ல மேக்கப் இருக்காதுல்ல, எங்க ஓடுற, ஆனா எங்க பையன் வரா ராமராசு அங்க ஓடுறான் அப்படின்னு ராமராஜன்கிட்டே சொல்லிட்டு ஓடுது கிளவி. 80 வயசு கிளவிங்க. அந்த கூட்டத்தையும் நான் பார்த்துட்டேங்க. 1.5 லட்சம் பேர் நள்ளிரவு 1:30 மணிக்கு அந்த முகத்தை பார்த்தால் போதும் அப்படிங்கிற மனநிலை ஒரு அதான் நடிகன். அதெல்லாம் ஓட்டமாறுன்னு ராமராஜன் கனவு கண்ட என்ன ஆகும்? அது வேறு. ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் வர்றது. சேலத்துல அன்னைக்கு ஒரு சர்வேல சொல்றாங்க, இது வரைக்கும் சேலத்துல நடந்த கூட்டத்திலே நயன்தாரா ஜுவல்லரி திறக்க வந்த கூட்டம் தான் பெருசுங்கிறாங்க சேலத்துல. அப்ப அதையெல்லாம் வைத்துக்கொண்டு என் கூட கூட்டணிக்கு வாங்க, இல்ல இத்தனை பேர் கூடுறாங்கல்ல, என்ன ஒரு இல்ல அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு நூல் விகடனை வச்சு வெளியிட்டாங்க. அவர் அப்ப விசிகாவில நிர்வாகியா இருக்காரு ஆதவ அர்ஜுனா. அந்த மேடையில் திருமாவளவன் கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் கலந்து கொள்ளவில்லை. அப்ப விஜய் சொன்னார், என்ன சொன்னார்னா, எங்க அண்ணன் மனசு முழுக்க இங்கதான் இருக்குது, அவர் திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமா தான் வரல அப்படின்னு சொன்னாரு. அதிமுகவினரும் அதே போல ஏற்கனவே ஓப்பனா அன்புமணியே போன தேர்தல்ல பேசுனது, எடப்பாடி வெண்ணை போட்டு உருவிட்டு இருந்தாரு அப்படின்னு. இந்த அளவிற்கு இருக்கின்ற ஒரு கட்சியை ஏன் இவ்வளவு சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? அதான் சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது தான். இப்ப அது காரணம் விகடன் நடத்திய அந்த பத்திரிகை அஜெண்டாவுக்கு ஒத்துழைக்கல அப்படின்றது. அதாங்க விகடன் நடத்திய அந்த நூலகம். அதான் அப்பெல்லாம் நான் தலைவர் கூடவே நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்த 2 அஜெண்டா. ஒன்று, அண்ணன் திருமாவளவனை வைத்து சிஎம் சந்திச்சு லாட்டரிய மீள் உருவாக்கம் பண்ணணும் தமிழ்நாட்டில், இது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, அதாவது லாட்டரிய அவரு மாமனார்ட்ட போய் வாக்கு கொடுத்துட்டாருங்க, நீங்க மாநிலம் முழுவதும் நடத்திட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு நான் நடத்திக்கிறேன், எத்தனை நாளைக்கு உங்க நிழல்லையே நான் இருக்க முடியும், எனக்குன்னு ஒண்ணு பிரிச்சு கொடுத்துருங்க, எனக்குன்ற ஒரு தேசம். ஏன்னா நம்ம முருகன் சிவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்த மாதிரி மாம்பழ சண்டை இல்லாம நான் சிஎம் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப ஒரு இடத்துல நீங்க வாக்கு கொடுக்கும் போது மாமனாரை பார்க்கும் போதுல என்னாச்சுவா கேட்பாரா இல்லையா? மாமியாரை பார்க்கும் போது என்னப்பாங்க? இப்ப மச்சான் ஏற்கனவே மச்சானுக்கு கோவத்தில் இருக்கானுங்க. என்ன கோவம்? நம்ம பிள்ளைய தள்ளிட்டு வந்துட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டானு ஒரு கோவத்தில் இருக்காங்க. இதே வேற போட்டான். இப்ப அவங்களாம் என்னாச்சுப்பா தமிழ்நாடு கேட்பாங்க இல்ல. இந்த நெருக்கடி முதலமைச்சரை சந்திக்கிறான். சந்திக்கும் போது புடனு மேல அடிச்சு அதெல்லாம் கிடையாது. ஒரு வகையிலையும் நான் இந்த ஏழை எளிய மக்களை பாதிக்கிற லாட்டரி சீட்டு நான் திறக்க மாட்டேன் படிச்சா. அப்ப யாரை பிடிச்சா நடக்கும்ட்டு தான் வந்த அந்த எண்ணம் அவன் கள்ளத்தனமா அவன் மனசுக்குள் இருக்கிறத தலைவர் அதை அவர் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மனசுக்குள்ள இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க? சரி, அம்பேத்கரை பேசுறான், பெரியார பேசுறான், வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தகுதியை நம்ம கொடுக்குறோம். ஈசிஆர் முழுக்க கேசினோக்கள் அமைக்கிற திட்டமா அவருக்கு இருந்ததா? இல்ல, முதன்மையான திட்டம் சொல்றேன். இப்ப சொல்ற முதல் முறையா பாஜகவிற்கும் விஜய்க்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஆதவ் அர்ஜுன் செயல்படுவது ஏன்? இதுதான் இப்ப நான் சொல்றதா முக்கியமான, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இப்ப நான் சொல்றதா முக்கியம். என்னவென்றால் ICICI கப் இருக்கு இல்லையா, கிரிக்கெட்ல இருக்குல்ல, அது மாதிரி பேஸ்கெட் பால்ல கொண்டு வரணுங்கிறது அவருடைய லட்சியம். ICICI மாதிரி இந்தியா முழுவதுக்கும் அந்த கிரிக்கெட் T20 நடக்கிற மாதிரி பேஸ்கெட் பாலை கொண்டு வரணுங்கிற அவருடைய திட்டம். அதுக்கான ப்ராஜெக்ட் 10,000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட். இதுக்கு மத்திய அரசு உதவி பண்ணா தான் நடக்கும். நீ பண்ணு, நாங்க சொல்றத செய். இந்த டீலிங் தான் டேராடூனில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. ஓ, இப்ப அவர் டேராடூன். ஆமா, அடிக்கடி அவர் டெல்லிக்கு போறதும் அல்லது மற்ற மாநிலங்களுக்கு போறதும் இதை செயலாக்குவதற்கான ஒரு திட்டமே. அப்ப இப்ப திருமாவளவன் கூட இருந்தா அவர் ஒரு MP, இன்னொன்னு பல MPக்களோடு தொடர்புள்ளவர். இந்த தொடர்பு இதற்கு பயன்படும். இதுதான் அவருடைய நோக்கம். இந்த கமர்சியல் ஆஸ்பெக்ட்ங்கிறது திருமாவளவனுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு இந்த கான்ட்ராக்ட், டெண்டரு, கமர்சியல் ஆஸ்பெக்ட் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பேத்கர், பெரியார், மக்கள், இவ்வளவுதான் தெரியும். இதை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ அது ஒரு அதுல காதலியே போட்டுக்கல. ஆக எந்த நோக்கத்திற்காக வந்தான் அது நடக்கல. அடுத்தது, ஏற்கனவே இவன் விஜய் கிட்ட போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் மட்டும் போனா சரியா இருக்காது, ஒரு அஜெண்டாவோட போகணும். அப்படிங்கிறதா நான் எப்படியாவது திருமாவளவனை கூட்டிக் கொண்டு வந்து விடுவேன், திமுகவை வீழ்த்தி விடலாம். இது பாஜகவினுடைய அஜெண்டா, அசைன்மெண்ட். அப்ப அதுக்கு முன்னோட்டம் என்ன? அந்த நூல் வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவனை வர வைத்து விட்டால் முதல் படி நாம் பாஸ். ஆமா,
அப்புறம் குழப்பங்கள் உருவாயிடும். அந்த மேடையில திருமாவளவனை வச்சுட்டு இவன் திமுகவை பத்தி விமர்சிப்பான். திருமாவளவனுடைய நிலை என்ன? அதுலதானே சங்கராச்சாரியாரை பாராட்டி இருக்கிற ஒருத்தர் அப்படி செய்ய முடியும். இதையெல்லாம் தெரிந்துதான் திருமாவளவன் அதை தவிர்த்தார். அவர் எங்கேயோ இருந்து மனசாட்சி எல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. மனசாட்சி இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்னா, இப்படி ஒரு துரோகியை தெரியாம கட்சியில சேர்த்திட்டுமேங்கிற மனசாட்சி அங்க இருந்திருக்குமே ஒழிய அவர் பார்க்காத நூல் வெளியிட்டு இவ்வளவு நாள் ஊடகங்கள் வந்து எல்லா திமுக கூட்டணிக்குல இருக்கிற கட்சிகள் வந்து விஜயோட பேசுதுன்னாங்க, அதிமுகவோட வந்து விஜய் பேசிட்டு இருக்காருன்னாங்க, இப்படி பல விஷயங்களை வந்து சொன்னாங்க. ஆனா விஜய் நேத்து பேசும் பொழுது அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட டோன் என்னன்னா, தொண்டர்களே விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பிராமிஸ், நீங்க வேலை செய்வீங்களா அப்படின்னு பிராமிஸ் கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்ப இது என்ன ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பமா? ஊதி பெருக்க நடிகன் போது ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் தாங்க. எப்பவுமே ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் தான். இன்னைக்கு ஒரு வீட்டுல எத்தனையோ கட்சிகள் ஒரு ஓட்டு கண்டிப்பா என் தலைவருக்கு வந்துரும் அப்படின்னு வரவே வராது. 4 ஓட்டு வந்து இருக்கு. விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லலைங்க. ஆனா அவனுக்கு ஓட்டுரிமையே கிடையாது. அவனுக்கு ஓட்டுரிமை வயது வரும்போது அவன் பக்குவமாயிடுறான். விஜய் இவ்வளவு நாள் வந்து எங்களோட போட்டி வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவரோட டோன் டோட்டலா மாறி இருக்குது. கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொல்லுங்க. பிராமிஸ் வாங்குறது இல்ல, கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை நம்பி களத்துல இறங்கிட்டேன், உங்களை நம்பி சினிமாவுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன நம்பி இருந்த ப்ரொடியூசர் எல்லாம் அஜித் கிட்ட போயிட்டான், இந்த சூர்யா கிட்ட போயிட்டான். பயப்படுற மாதிரி தெரியுதா அப்படின்னா பேச்சு முழுக்க அப்படிதான். இந்த மூஞ்சிய பார்த்து தான் நமக்கு பயமே வருது. இந்த மூஞ்சி தானே 43 பேரை கொன்னுச்சு. இந்த மூஞ்சி தானே அன்னைக்கு வந்து குழந்தைகளை ஏறி முதிச்சு கொள்ளுச்சு அப்படிங்கறது அந்த முகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு பயமா இருக்கு. நேத்து பேசினோட ஹைலைட், எனக்குன்னு என்ன தேவை? யாரு தாண்டா இதை சொல்லல? அம்மையாருக்கு பிள்ளையா குட்டியா? எதுக்கு கொடநாடு தேவை இல்ல? அம்மையாருக்கு பிள்ளையா குட்டியா ஒளி பண்றாங்க. ஆதவர்ஜுனா ஜெயலலிதா அம்மா அப்படின்னு அத சொல்றாங்க. அதுவும் பக்கத்துல செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு. ஆமா, அதுதான் பெரிய ஹைலைட். ஊழலை ஒளிப்பெண்ணு யார் சொல்றான்னா செங்கோட்டையன் பக்கத்துல இருக்காரு. பிள்ளையே குட்டியா அம்மையாருக்கு? எதுக்கு கொடநாடு? பிள்ளையா குட்டியா? எதுக்கு டான்சி? நினைச்சு பாருங்க. அப்ப நீ உதாரணம் சொல்ற புருஷர்களே ஊழல்ல திளைச்சவங்களா இருக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் வந்து அரசியல் அறியாமை, படிப்பின்மை, படிக்காதனால வர்ற வென, இதுதான் காரணம். அதனாலதான் உங்களை கத்துக்குட்டிங்கிறோம், அதனாலதான் உங்களை தற்குறிங்கிறோம். நீ படிச்சுட்டு வா. நீ அரசியலுக்கு வரும்போது உன்னை வரவேற்ற முதல் ஆள் திருமாவளவன் தானே. இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதே நான் வரவேற்கிறேன். அதுவும் அம்பேத்கரோடு பெரியாரோடு அந்த கொள்கைகளோடு ஒருவர் வருகிறார் என்றால் வரவேற்கிறேன்னு சொன்னவரு, நீ அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டும் பெரியார் படத்தை வச்சுக்கிட்டும் பாஜகவுக்கு துணை போகிறாங்க போதுதான் கோபம் வெளியே வருது. நீ ஏமாத்துற, மக்களை முட்டாளாக்குற அப்படிங்கும் போது திருமாவளவன் கோபப்படுறது நியாயம் தானே? நியாயமா இல்லையா? ஆமா. ஆக ஏமாற்றுகிற ஒரு அரசியலை செய்பவர்கள் எவனாக இருந்தாலும் முகமூடியை கிழிப்பது என்பதுதான் நம் கொள்கையா இருக்க முடியும். ஓகே, ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்கல. நீங்க தான் தப்பே பண்ணலையே, ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க தப்பே பண்ணல, எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் பேசியது சரி நில்லுங்க. ஆனா அந்த மன்னிப்புலையும் ஒரு விளக்கமா சொல்றாரு, நான் வந்து 20 பேர் திமுகவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னு அவர் பின்வாங்கின மாதிரி தெரியலையே. இன்னொரு லைனப்ப தானே விசிக தொண்டர்கள் வந்து என்னை பத்தி தெரியும், நான் என்னைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வர அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புறவன் இப்படி எல்லாம் சொல்றாங்க. வாங்க விரும்புங்க. விஜய் வந்து கட்சி தலைவரா இருக்கு சொல்லுங்க. உங்க கட்சியில இருக்கிற தலித் ஒருத்தனை முதலமைச்சராக்குங்க. உதாரண புருஷனா இருங்களேன். யார் வேண்டாம்னா உதாரண புருஷனா இருங்க. அங்க இருக்கிற ஒரு தலித்தை நீங்க முன்னிறுத்த முடியுமா? உங்களுக்கு முதலமைச்சரை முன்னிறுத்தி அவனுக்கு வாக்கு கேளுங்க. விஜய் கட்சி தலைமை முடியுமா? ஆக வாய்ச்சொல். செங்கோட்டையன் பேசுறப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, என்னன்னா கண்ட இடத்துல விசில் அடிச்சிடாதீங்கப்பா ஓட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மேடையிலேயே இன்னொருத்தரை வச்சு அதெல்லாம் வந்து எப்படி கண்ணியமா வந்து நடந்துக்குவோம் அப்படின்னு அங்கேயே பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் சொல்றது உண்மையா இல்ல இன்னொரு நிர்வாகியை வச்சு பதிலடி கொடுத்தாங்கல்ல, நீங்க தொண்டர்கள் கண்ணியமானவர்கள், இப்ப தலைவர் வந்தப்ப விசில் அடிச்சாங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு யாராவது விசில் அடிச்சாங்களா, நாங்க கட்டுக்கோப்பானவங்க அப்படின்னு அங்கேயே பதிலடி கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய கண்ணியம் எப்படின்னு சொல்றாங்க. திருச்செங்கோட்டுல
நாமக்கல்ல விட்டுருங்க, நாமக்கல்ல நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் நடக்காதுன்னு சொல்றேன். திருச்செங்கோட்டில் இருந்து ஒரு பொண்ணு கரூருக்கு பிரச்சாரத்தை பார்க்க போகுது. அந்த 43 பேர் கொலை நடந்துருச்சு, அது வேற கதைன்னு வச்சுங்க. விஜய் கூட்டத்துக்கு பொண்ணு அது கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்துறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பொண்ணா அப்படின்னு அந்த சம்பந்தத்தையே முறிச்சிட்டாங்க. இவங்க கண்ணி எப்பேற்பட்ட பண்ணியா, இவங்க கண்ணி எங்க இருக்கு? அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உண்மைதான். ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி அந்த இளைஞர்கள் புறப்பட்டு வராங்க. அந்த இளைஞர்களை முட்டாளாக்குற வேலையை செய்யாதீங்க. ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி புறப்பட்டு வர அந்த இளைய தலைமுறை ஒரு வெள்ளை பேப்பர். அதுக்கு காமராஜரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, கலைஞரை தெரியாது, அம்பேத்கரை தெரியாது, பெரியாரை தெரியாது, மம்முட்டியை தெரியும், சத்யராஜ் தெரியும், அம்பேத்கரா பெரியாரா. அப்படி வர்றவங்கள அந்த வெள்ளை பேப்பர்ல நீ அம்பேத்கரை சொல்லிக் கொடு, பெரியாரை சொல்லிக் கொடு, தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லிக் கொடு, திராவிடம்னா என்னன்னு சொல்லிக் கொடு, இந்தி திணிப்புன்னா என்னன்னு சொல்லிக் கொடு, இந்த தமிழ்நாடு உருவான வரலாறை சொல்லிக் கொடு. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்காம அமித்ஷா சொல்லிக் கொடுக்கறதை எழுதி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு துரோகினி. உனக்கு விடலாமா? விடக்கூடாது இல்லையா? நேற்று விஜய் பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு கட்சி பாஜகவோட நேரடி கூட்டணி அதிமுக சொல்றாரு, இன்னொரு கட்சி மறைமுக கூட்டணி திமுக மீன் பண்றாரு. அதை தாண்டி அவருடைய கருத்து பாஜகவை பற்றி என்ன அப்படின்றத பேசவே இல்லையே. தேர்தல் அப்ப அவங்க தனிச்சு போட்டு இட போறாங்க அப்படின்னு தான் எல்லாம் ஆர்வடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பக்கமும் கூட்டணிகள் செட்டில் ஆயிருச்சு. அப்படி இருக்கிறப்ப நேற்றும் கூட அவர் பாஜகவுக்கு எதிராக பேசவே இல்லையே. பேச முடியாதுங்க, பேச மாட்டார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் பேர் என்ன? ஜோசப் விஜய். ரைட். ஜனநாயகன் புரியுங்களா? ஜான் ஆரோக்கியசாமி. மூணுமே எதோட தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்களா? புரியுதுங்களா? என்னன்னா பேசிக்கா பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை விஜயை பயன்படுத்துகிறார்கள், ஒரு நாளும் உறவாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவன் பிறப்பால் கிறித்தவன். என்றைக்கு இருந்தாலும் இவன் மாறுவான்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆக இன்றைக்கு அவன் பயன்படுகிறான். திருப்பரங்குன்ற விவகாரம் பத்தி கூட பேசல. அங்கதான் சொல்றேன். இப்ப விஜயை இவர்கள் 2011 இருந்து செதுக்கி 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 அவனுக்கு ஃபன் பண்ணி, அவனுக்கு இறங்கு முகம் வரும்போதெல்லாம் அவனுக்கு ஃபன் பண்ணி ஏற்றி அந்த சமநிலையிலேயே வைத்திருந்ததற்கு காரணம் இந்த டூலை பயன்படுத்துறதுக்கு தான். எதற்கு இந்த டூல்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகாம தடுப்பது எப்படி, அதுக்கு தான் ஜோசப் விஜய். ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுமா? தமிழ்நாடு ஆகாது. எப்ப உடைச்சது? திருப்பரங்குன்ற விஷயத்துல அது நொறுங்கி போச்சு. திருப்பரங்குன்ற விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த மிகச்சரியான அந்த நடைமுறை இருக்குல்ல, இவன் பேசாத தன்மை இருக்குல்ல, ஒட்டுமொத்தமா சிறுபான்மை மக்கள் அவனை புறக்கணித்து விட்டார்கள். இப்ப அரங்கத்திற்கு வர்றதும் பொதுக்கூட்டத்துக்கு வர்றதும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாம் விசில் அடிக்கிறான், எல்லாம் விசில் அடிக்கிறான். அடிங்க. அது ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு 1000 பேர் இருக்குமா? ஒரு 1000 பேர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க முடியுமா? ஆக பாஜக எதை நினைத்து இவனை உருவாக்கியதோ அது நடக்கல. அப்ப இவளுக்கு இன்னொரு ஹைப்பை நாம ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனநாயகன் முடக்கம். இவனுக்கு ஒரு ஹைப்பை ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ விசாரணை. அதாவது நாங்க 2 பேரும் எதிரிக தான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தான் சிபிஐ கேட்டு மறைமுகமா மனு போட்டது ஆதவர்ஜுனா தான். அப்ப நாங்க 2 பேரும் எதிரிக தான், அதனால நீங்க நம்பி விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சமிக்கை தான். ஆனால் இன்றைக்கு தமிழக மக்கள் இது நான் சொல்றேன், பீகார் அஸ்ஸாம்ல எல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த நாடகம் எல்லாம் தமிழ்நாட்டுல வேகவே வேகாதுங்க. அடுத்த நாள் தெரியும். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்களுடைய செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா, பிரமிப்பு. நீங்க பீகார்ல போய் இப்படி ஒண்ணு பார்க்கவே முடியாது, அஸ்ஸாம்ல இப்படி பார்க்க முடியாது, உத்தரப்பிரதேசல பார்க்க முடியாது. இங்க அப்படி இல்ல. தும்னா கூட ஏன் தும்னான்னு அடுத்த நிமிஷம் சொல்லிடுவோம். ஆகவே விஜயனுடைய பிம்பத்தை ஊதி பெருக்குவதற்கு இந்த ஜனநாயகன் முடக்கமும் சிபிஐ வழக்கும் பயன்படுகிறதே தவிர அவர் மேல் விழுந்த பிம்பம் தான், அது மாறாது. மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் என்னவாவார்? மறுபடியும் படத்தில் நடிக்க வருவார். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றீங்களா? வேற என்ன சிம்பிளா சொல்றது? படத்தில் நடிக்க வருவார். மக்கள் பாப்பாங்களான்னு கேட்பீங்க, அது தெரியாது நமக்கு. மறுபடியும் நடிக்க வருவார். இப்ப ஒரு உண்மையை சொல்ற கேளுங்க. ஜனநாயகன் தானே கடைசி படம். ஆமா, அறிவிச்சிட்டீங்கல்ல, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல,
ஆரம்பிச்சாச்சுல. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு மறுபடியும் 3 கதை கேட்டீங்க? கேட்டாரா? ஆமா, அட்லி சொல்ல சொல்லுங்க, நான் கதை சொல்லலன்னு சொல்லி. லோகேஷ் கனகராஜ் சொல்லலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அருண் மாதேஸ்வரன் சொல்லியிருக்கானா இல்லையா? 3 கதை கேட்கப்பட்டு இருக்கிறது. என்ன காரணம்? இவங்க முழுக்கவே மக்களை வந்து முட்டாள்னு நினைக்கிறாங்க. மக்களை முட்டாளாக்குறாங்க. 3 இயக்குனர்களும் கதை சொல்லி இருக்கிறாங்க. 3 இயக்குனர்கள் கதைனா 3 வருஷம் இல்லையா? விஜயை பொறுத்த அளவுக்கு ஒரு படம் 1 வருஷம். இந்த 3 இயக்குனர்கள் எதற்காக கதை சொன்னார்கள்? எப்ப தெரியுமா? விழுப்புரம் மாநாட்டிற்கு பிறகு. அப்ப விழுப்புரம் மாநாடு முடிவதற்கு முன்பாகவே நீங்க அரசியல் ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகு எதுக்கு கதை கேட்டீங்க? நேரம் போலனா. ஆக ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். அரசியல் லிப்பன்னா அரசியல், இல்லை என்றால் சினிமா. இதுதான் விஜயனுடைய நிலைப்பாடை தவிர அவர் சொல்லுகிற ஊழல் ஒழிப்பு, அவர் சொல்ற திராவிட ஒழிப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு அந்த மடம் இல்லைன்னா இந்த மடம் சரியா தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆக ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்கிற அந்த விஜயனுடைய மூவ் என்பது என்னுடைய பார்வையில் இதை பாஜகவினுடைய அழுத்தத்திற்காக தான் விஜய் அரசியல் இருக்கிறார், அல்லது அவரை சுற்றி இருப்பவர்கள் பாஜக கொடுக்கிற அசைன்மெண்டை படிக்கிறவராக விஜய் இருக்கிறாரே ஒழிய அவருக்கு அரசியலில் உடன்பாடு இல்லை. அவருக்கு சினிமாதான். மறுபடியும் சினிமாவில் போனால் இந்த ரசிகர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பித்தான் 3 இயக்குநர்களிடம் கதை கேட்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் எண்ணுவது இந்த தேர்தலில் மக்கள் தாவேகாவை புறக்கணிப்பதன் மூலம் அல்லது தாவேகா ரசிகர்கள் புறக்கணிக்குவதன் மூலம் தாவேகாவினுடைய தொண்டர்கள் விஜயை தாவேகாவை புறக்கணிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் தலைவரை காப்பாற்றுகிறீர்கள். பாஜகவிடமிருந்து நீங்கள் உங்கள் தலைவரை காப்பாற்றுகிறீர்கள். RSS இடமிருந்து உங்கள் தலைவனை மீண்டும் நடிகராக்குவதன் மூலம் அவனுக்கு அரசியலில் முற்றுப்புள்ளி வையுங்கள். இதுதான் என் கோரிக்கை. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள், உங்களுக்கு நீங்க கலைத்துறையில் உங்களுக்கு கிடைத்த தகவல்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இங்க நேயர்களுக்காக வந்து பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி.